1944 இந்த ஹென்ரிட் தேவாலயம் வந்து இந்த காட்பாடி பகுதியில் கசம் என்ற இடத்துல வந்து நிறுவப்பட்டது. இந்த தேவாலயம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அந்த கல்வெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கற்கள் எல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து அந்த காலத்துலலாம் ஒரு சிங்கிள் ஸ்டோன் வச்சு தான் அந்த கல்வெட்டே பண்ணுவாங்க. ரொம்ப பழமை வாய்ந்தது. இது ஹிஸ்டாரிக்கல் பிளேஸும் கூட. நீங்கள் இந்த வழியாக வரும்பொழுது இந்த இடத்துல வந்து நம்ம வந்து சொல்லுவோம் கர்த்தரோட வந்து நேரத்தை செலவிடணும்னு. அது வந்து குவைட் டைம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த தனிமையில் கர்த்தரோட நம்ம உறவாடணும், அவர்கிட்ட பேசணும், ஜெபம் பண்ணணும், துதிக்கணும்னு நினைக்கிறப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா மிகவும் வந்து அமைதியான சூழ்நிலை, எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. முதல்ல பார்த்திங்கன்னா இந்த இடம் பகுதி முழுவதுமாக வந்து ஒரு காடாக தான் இருந்தது. இந்த மாதிரி வறுமையில் பின்தங்கிய மக்கள் வாழக்கூடிய இந்த இடத்துல இப்படி ஒரு சிற்றாலயம் அமைத்தது வந்து ஒரு பெருமை வாய்ந்தது. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த திருச்சபை வந்து ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் முக்கியமான நேரங்கள்லையும் வந்து ஆராதனை நடைபெறும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிற்றாலயத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இதை கட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து சிஎஸ்ஐ சபை வந்து இதை முன்னெடுத்து நிறைய வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க, நிறைய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இங்கே வந்தோம்னாக்கா நம்மளுக்காக வந்து சில வசதிகள்லாம் செய்து தரப்படும். அது இல்லாமல் நீங்கள் இந்த சர்ச்சில் வந்து உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து இப்போது குழுவாகவோ இல்லை தனியாகவோ வந்து கர்த்தரை துதித்து பாடலாம், ஆராதிக்கலாம். நம்ம நிறைய நேரங்களில் நிறைய பிரச்சனைகளோடு இருப்போம். அப்போ வந்து நம்மளுக்கு மைண்டு ரிலாக்ஸ் பண்ணணும், கர்த்தரோட பேசணும்னு நினைக்கிற அந்த தருணங்கள்லாம் நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நீங்கள் கர்த்தரோட பேசலாம், வசனத்தை தியானிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இப்போது என் டைமில் இருக்கிறோம். அப்போது வந்து அந்த வசனம் தான் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய மனதில் ஒரு சமாதானத்தை தரும், நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு சிந்திக்கக்கூடிய அந்த ஆற்றலை தூண்டுகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கத்துலேயே வந்து தேவலாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. அதுவும் அவங்க தான் நிர்வாகம் பண்ணாங்க. அந்த ஸ்கூல் வந்து அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பள்ளி. அதில் வந்து நல்ல பயிற்சிவிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருந்தாங்க, மாணவர்களும் பயின்று வந்தார்கள். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஒரு ஸ்கூலுக்காக நம்ம ஆழ்ந்து ஜெபிக்கணும். ஏன்னா இங்கே பின்தங்கிய மாணவர்களுக்காக, வறுமை கோட்டில் கீழே இருக்கிறவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த மாதிரி பள்ளிகள் வந்து எந்த விதமான சூழ்நிலையிலையும் வந்து மூடக்கூடாது. அது தொடர்ந்து இயங்கி கொண்டு வரணும். அதற்காக உங்கள் எல்லோருடைய ப்ரேயரும் கண்டிப்பாக தேவை. அதுக்கு பக்கத்தில் எதிர்க்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விவசாய பண்ணை. அவங்க 2 பேரும் வர்றப்போ, ஜான் ஜேம்ஸ் தேவலாய்ஸ் அண்ட் ஹென்ரிட் தேவலாய்ஸ், இவங்க 2 பேரும் வர்றப்போ அங்கே வந்து அந்த விவசாய மேம்பாடு திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அந்த பண்ணையை நிர்வாகம் பண்ணாங்க. அதனால் நிறைய கிராப் ப்ரொடக்ஷன் பயிர்கள் விளைவிச்சாங்க. அதனால் நிறைய பேர் வந்து நிறைய குடும்பங்கள் பயன்பட்டார்கள். அதற்கு பக்கத்தில் வந்து ஒரு ஆசிரமம் இருந்தது, கசம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இந்த மாதிரி ஒரு மாதிரி மனதுக்கு ரம்யமான, மனதுக்கு அமைதியான இந்த சூழலில் நம்ம கர்த்தரோடு நேரத்தை செலவிடும் பொழுது அது வந்து முதலாவது நம்மளுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தரும், கர்த்தரோட ஒரு நெருங்கிய தொடர்பு தரும், நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழலாம். ஏன்னா எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் ஒரு சிந்தனையிலையாவது இல்லை ஒரு செயல்கள் மூலமாவது ஏதாவது ஒரு சிறிய தவறை கூட செஞ்சுருக்கலாம். ஆனால் கர்த்தரிடத்தில் வந்து நம்ம அதை அறிக்கையிட்டு, அப்போ வந்து நம்ம நினைக்கலாம், ஒரு கூட்டத்தில் வந்து நம்ம ஷையாக ஃபீல் பண்ணுவோம், ஐயோ எப்பட்றா எல்லாரும் முன்னாடியும் போய் சொல்கிறது, இல்லை இந்த இடத்துல எப்படி கையை தூக்கிறது. ஆனால் கர்த்தர் வந்து நம்மளுடைய இருதயத்தை மட்டும்தான் பார்க்குறாரு. அதனால் இந்த மாதிரி சூழலில் தனிமையில் வந்து அவரோட உறவாடுங்கின்ற இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும். இது வந்து நம்மளுக்கு மிஷினரிகள் இந்தியாவிற்கு வந்தாங்க. அவங்களோட தன்னலமற்ற சேவை மூலமாக இந்த மாதிரி நிறைய பகுதிகள் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குது. ஸோ இந்த நம்மளுக்கு வந்து நிறைய நேரமின்மைன்றது வந்து தவறான ஒரு கருத்து. அந்த நேரம் இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் இங்கெல்லாம் வந்து நம்ம ப்ரேயர் பண்ணலாம். மற்றவங்களுக்காக நம்ம வந்து சிந்திக்கணும், மற்றவங்களுக்காக பாடுபடணும், மற்றவங்களுக்காக காரியங்களை எழுந்து செய்யணும். அதை தான் வந்து மிஷினரிகள் செய்தார்கள். அதனால் இங்கே வந்து உங்களாலான உதவிகள், ஜெபங்கள், ஆராதனைகள் நீங்கள் நடத்தலாம். இனி வரும் காலங்களையும் நீங்கள் இதை செய்யலாம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் பெண்கள் மிஷனரிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, அவர்களிலிருந்து ஒரு நல்ல கருத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு அதை எங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த நீர் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து கிருபை செய்ய, எங்களை வழி நடத்த, எங்களுக்கு ஆதரவாகவும் தேற்றரவாளனாகவும் எங்களோடு இருக்க கிருபை தாரும். அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். இன்னைக்கு நம்ம இங்கே இருக்கிற இடம் தேவலாஸ், ஹென்ரிட்டா தேவலாஸ் மெமோரியல் சர்ச்சு. அவங்கள பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் கர்த்தருடைய கிரேட் கமிஷன், பேராணையம், மத்தேயு 28:19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். கர்த்தருடைய வசனம் நம்மளுக்கு என்ன சொல்லுகிறதுன்னா, நம்ம உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அதுதான் நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பேராணை. இப்போ நம்ம இருக்கிற இந்த இடம் பார்த்திங்கனாக்கா ஒரு அமைதியான ஒரு இடம். கசமில் காட்பாடி நோக்கி நம்ம செல்லும் பொழுது கசம்னு ஒரு பகுதி வருது. அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஹென்ரிட்டா CSI ஹென்ரிட்டா தேவலாய்ஸ் மெமோரியல் சர்ச் இருக்குது. இப்போ அந்த சர்ச்சிலேருந்து தான் மெசேஜ் நான் இப்போ கொடுத்துட்ருக்குறேன். இதில் பார்த்திங்கன்னா இவங்களுடைய கணவர் ஜேம்ஸ் தேவலாய்ஸ், ஜான் ஜேம்ஸ் தேவலாய்ஸ். இவங்க 2 பேருமே அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர்கள். இவங்க இந்தியாவிற்கு, தென்னிந்தியாவிற்கு வந்திருக்காங்க. குறிப்பாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காட்பாடி பகுதியில் உள்ள இந்த கசம் பகுதிக்கு வந்திருக்காங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த பகுதியாக கருதப்பட்டது. ஏன்னா இவங்க 2 பேரும் அமெரிக்க கிறிஸ்தவ மிஷனரிகள், விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இவங்க மெயினாக இங்கே வந்தப்போ நிறைய காரியங்கள் செய்திருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா முதலாவதாக பெண்கள் கல்வி. ஹென்ரிட்டா தேவலாய்ஸ், இப்போ தேவலாய்ஸ் விவசாய மேம்பாட்டுக்காக அவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மனைவி ஆகிய ஹென்ரிட்டா என்ன பண்ணாங்கன்னாக்கா பெண்களுடைய கல்வி, அந்த காலத்தில் அந்த சுதந்திரம் அடைந்த கொஞ்ச நாளில் பார்த்திங்கனாக்கா பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கல்வி கற்க ஆரம்பித்தாங்க. இப்போ இவங்க வந்ததெல்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த எந்த வருடம் இந்த தமிழ்நாட்டிற்கு வந்த வருடத்தை பார்த்திங்கனாக்கா அந்த அந்த நூற்றாண்டில் அவங்க வந்திருக்காங்க. இவங்க பிறந்த வருடம் May 23, 1894. இவங்களுடைய தாயார் பெயர் கௌரினா கிளாசினா வால்ஸ்டார். இவங்களுடைய தந்தையார் பெயர் ஹென்ரிக் ஆஃப்லாண்டு. இவங்க திருமணம் செய்து கொண்ட வருடம் பார்த்திங்கனாக்கா 28 ஜூலை 1920 அமெரிக்காவில். இவங்கள திருமணம் யாருன்னாக்கா ஜான் ஜேம்ஸ் அவர்களை திருமணம் செய்து கொண்டார். இவங்களுக்கு 3 மகன்கள் 2 மகள்கள் உள்ளனர். ஸோ இவங்க பணிபுரிந்த அந்த வருடம் பார்த்திங்கனாக்கா 1910 இவங்க இங்கே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களோட முக்கியமான பணி என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதலாவதாக விவசாயம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சுக்கு எதிர்க்க எவ்வளோ ஏக்கர்ஸில் ஒரு கசம் பண்ணைன்னு சொல்லுவாங்க, அந்த இடம் அமைந்திருக்கிறது. அதுக்கு உள்ளே போய் பார்த்திங்கன்னா நிறைய நிலங்கள். இந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் விவசாயம் தான், இந்த தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா விவசாயம் தான் மேன்மையாக கருதப்படுகிறது. அந்த தொழிலை ஒரு அமெரிக்காவிலேருந்து வந்தவர் செஞ்சார். அப்போ இதெல்லாம் ஒரு கிராமப்புற பகுதியாக காணப்பட்டது. அப்போ
பார்த்திங்கன்னா அந்த விவசாயத்தை அந்த முறைகளை மேம்படுத்துவதில் யார் ஜான் ஜேம்ஸ் தேவலாய்ஸ் கவனம் செலுத்தினார். ஆனால் அவங்களுடைய மனைவி வந்து அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தார். அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, அந்த விவசாயத்தில் பங்கு பெற்ற கணவன் இருப்பாங்கள்ல, அவங்களுடைய மனைவிகளுக்கெல்லாம் வந்து கல்வி அறிவு புகட்டினார்கள். அவங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா எதில் வந்து அவங்க வந்து ரொம்ப ஈடுபட்டு காணப்பட்டார்கள் என்றால்னாக்கா, பெண்கள் கல்வி. ஏன்னா பெண்கள் வந்து ரொம்ப அந்த காலத்தில் வந்து எப்படி இருந்தாங்கனாக்கா, பேதைகளாக காணப்பட்டார்கள். ஏன்னா கல்வி அறிவு இருந்தால் தான் நம்மளை சூழ்ந்து என்ன நடக்கிறது, நம்மளுக்கு வந்து என்ன பிரச்சனைகள், நம்ம எப்படி அதை அணுக வேண்டும், இதெல்லாம் வந்து இந்த மிஷினரிகள் இங்கே வந்தப்போ தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று அவங்க செய்த முக்கியமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவலாய்ஸ் பள்ளி. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா தேவலாய்ஸ், இது வந்து கசம் சர்ச்சு, இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தேவலாய்ஸ் பள்ளி இருக்குது, ஹையர் செகண்டரி ஸ்கூல். அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பள்ளியை நிறுவனம் பண்ணியதில் வந்து இவங்க 2 பேருக்கும் முக்கிய பங்கு காணப்படுகிறது. இவங்க வந்து தமிழ் இலக்கியத்தில் பங்களிப்பு செய்துள்ளனர். அதுக்கப்புறமா வந்து இவங்க நிறைய விவசாய திட்டங்களை மேற்பார்வையிட்டார்கள். அப்போல்லாம் வந்து ப்ராஜெக்ட், இந்த மிஷினரிகள் இங்கே வந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடங்கள் எல்லாம் மிகவும் கரடு முரடாக காணப்பட்டது. இப்போ வந்து ஒரு அழகாக ஒரு சர்ச் இருக்குது, எதிர்க்க வந்து ஒரு சாந்தி நிலையம் ஆசிரமம் இருக்குது, அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா பண்ணை இருக்குது, இந்த சைடு ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஸ்கூல் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எவ்வளோ அழகாக அதை நிர்வாகம் பண்ணி கொண்டு வந்து நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. நம்மளோட கடமை என்னென்னா அதை திறம்பட செய்ய வேண்டும். ஏன்னா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகாக, எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு இந்த பில்டிங்கெல்லாம் பாருங்களேன். இப்போ இந்த காலத்துக்கு கட்டுற பில்டிங் வந்து கொஞ்சம் மழை பெஞ்சாலோ இல்லை இடி இடித்தாலோ கீறல் விட்டு ஒழுக ஆரம்பிச்சிடுது. ஆனால் இந்த பில்டிங்கெல்லாம் பாருங்கள், அவங்க கட்டின பில்டிங்கு ஒரு சேதாரமும் வேணால் ரெனோவேட் பண்ணியிருக்கலாம், ஆனால் ஒரு சேதாரமும் இல்லாமல் அவங்க திறம்பட செய்தார்கள். இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா அர்ப்பணிப்பு. அது எந்த வேலை செஞ்சாலும் ஒரு அர்ப்பணிப்பு இருந்தது அவங்கக்கிட்ட. அதுக்கப்புறமா வந்து நிறைய அவங்க சமூக சீர்திருத்தங்களை செய்தார்கள். எப்பவுமே நம்ம வந்து, நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நான் வேலை செய்த இடங்களில் பார்த்திங்கனாக்கா, ஒரு ஐயர் போஸ்டில் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களாம் இருப்பாங்க. அது ஆஃபீஸாக இருக்கட்டும் இல்லை அகடமிக் சைடாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும். ஆனால் அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க வந்து ரோமரில் கூறியிருக்கிறது போல் தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை, அந்த மாதிரி தான் அவங்க நிர்வாகம் செய்யணும். அவங்க ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, அந்த நிர்வாக பொசிஷனில் இருந்தாலும் மற்றவங்கள வந்து கேட்பாங்க. எல்லாரையும் கேட்டு ஒரு காரியத்தை செய்தால் பரவாயில்ல, ஆனால் ஒரு சிலரை மட்டும் கலந்து ஆலோசித்து ஒரு சில காரியங்களை வந்து மற்றவர்கள் மேலே திணிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு வேலை செய்கின்றவர்களுக்கு அது ஒரு மென்டல் டார்ச்சராக இருக்குது. அது ஒரு வந்து அமைதியின்மை காணப்படுகிறது, வாழ்க்கையில் சமாதானம் கிடையாது. ஏன்னா அவங்களால சமாதானமாக ஒரு வேலையை செய்ய முடியாது. யாருமே வந்து உழைக்காமல்லாம் சும்மா உக்காந்துட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கொடுத்த பணியை வந்து திறம்பட செய்தார்கள். அதுக்கப்புறம் இவங்களை பார்த்திங்கனாக்கா, பெண்களின் கல்விக்காக இவங்க ஹென்ரிட்டா வந்து நிறைய உழைச்சிருக்காங்க. இவங்க வந்து இந்த பள்ளி பார்த்திங்கன்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல் எங்கே இருக்குன்னாக்கா, இந்த சைடு ரைட் சைடு இருக்குதுன்னு சொன்னேன். இங்கே வந்து அந்த கசமில் வந்து ஒரு ஆசிரமத்தையும் அவர்கள் நிறுவினார்கள். அப்போ யோசித்து பாருங்கள், நம்மளுக்கு அடிப்படை தேவை என்னன்னு யோசித்தாங்க, கல்வி. அதுக்கப்புறமா நம்மளுக்கு உணவு என்ன, விவசாயம். அதுக்கப்புறம் வந்து தங்குவதற்கு இடம், ஆசிரமம். பாருங்களேன், அவங்க வந்து ஒன்றா வந்து கிராஜுவலாக செய்ய ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து கர்த்தரை தொழுது கொள்வதற்கு, ஏன்னா நம்மளை வந்து இதுவரைக்கும் வழி நடத்தின அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்வதற்கு ஒரு தேவாலயம். எப்பவுமே வந்து நம்ம ஒரு காரியத்தை செய்யும் பொழுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள்.
அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. இப்போ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய என்ன சொல்கிறது, டே டு டே லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அப்போ வந்து கர்த்தரை தேடும் பொழுது நம்ம வந்து நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தி ஒரு இடத்துல நம்ம அமர்றதுக்கு ஒரு தேவாலயம் வேணும். இதை சுற்றி பாருங்களேன், ஒரு சின்ன தேவாலயம் தான். ஆனால் இங்கே வந்து வாரம் வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறமா இந்த வழியாக போகிறவங்க வரவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு இது மனது வந்து ரொம்ப ஆறுதலாக இருந்து கொண்டிருக்கிறது. நானே வந்து இந்த வழியாக தான் கடந்து எங்களுடைய பல்கலைக்கழகத்துக்கு நாங்கள் போவோம். ஒவ்வொரு தடவையும் நான் போகும்பொழுதும் வரும்பொழுதும் இங்கே வந்து கொஞ்ச நேரம் அமர்ந்து ப்ரேயர் பண்ணிட்டு தான் போவேன் நான். அதே மாதிரி இந்த இடம் வந்து எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இடம். இந்த கசம் தேவலாய்ஸ் ஹென்ரிட்டா தேவலாய்ஸ் மெமோரியல் சர்ச் வந்து எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் இது மிகவும் முக்கியமான இடம். ஏன்னா நிறைய தீர்மானங்கள் நான் வந்து இங்கே தான் வந்து எடுத்தேன். இந்த இடத்துல தான் நான் வந்து எல்லா காரியங்களையும் நான் வந்து ஆரம்பித்தேன். இப்போ என்னுடைய மூத்த சகோதரி பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து இப்போ பிஹெச்டி எம்ஃபில் அந்த கைடன்ஸ் எல்லாம் முடித்தப்புறம் அந்த ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறப்போ இங்கே தான் வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. அதே மாதிரி என்னுடைய காரியங்களில் சமீப காலமாக நான் என்னெல்லாம் வந்து குழம்பிய நிலையில் இருக்கும் பொழுது நான் எடுக்கின்ற அந்த முடிவு சரியானதா தவறா இல்லை என்ன செய்யணும்னு நான் வந்து இது பண்ணும் பொழுதெல்லாம் வந்து நான் இங்கே தான் வந்து ப்ரேயர் பண்ணியிருக்கேன். இங்கே தான் என்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை, முக்கியமான தருணத்தெல்லாம் நான் இங்கேருந்து தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். அதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் கொடான கோடி ஸ்தோத்திரத்தை செலுத்திக் கொள்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சீர்திருத்தம். ஏன்னா எல்லாரும் வந்து சீர்திருத்தம்ன்றப்போ எல்லாரும் வந்து குரல் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு இடத்துல வந்து ஒரு மீட்டிங் நடந்தது. அப்போ வந்து ஒருத்தர் மேலே வந்து நிறைய சுமைகள் சுமத்தப்பட்டன. அப்போது அந்த ஒருத்தர் மட்டும் வந்து அந்த இடத்துல அந்த மீட்டிங்கில் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 பேராவது இருந்திருப்பாங்க அந்த ரூமில். ஆனால் அவங்களுக்கு சப்போர்ட்டாக ஒருத்தர் கூட குரல் கொடுக்கவே இல்லை. எனக்கு வந்து அந்த நேரத்தில் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இது வந்து ஒரு மீட்டிங்கு, இது வந்து ஒரு தனியான ஒரு யாரையும் சம்மந்தப்படுத்தப்பட்டது கிடையாது, ஒரு காமன் டெக்கோரம். அந்த இடத்துல ஒரு கருத்தை பற்றி நாம் பேசும்பொழுது அட்லீஸ்ட் ஒரு பேசிக்காக நீங்கள் அவர் வந்து ஒரு தலைமை போஸ்டில் இருக்கிறதுனால அவரை எதிர்க்க துணிவில்லாமல் நீங்கள் செய்கிறது தவறு, நீங்கள் வந்து எல்லாவற்றையும் கலந்து ஆலோசித்து, ஏன்னா பல வருடமாக ஒருத்தர் ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறார். அவங்க வந்து ரிட்டையர் ஆக போகிற நேரத்தில் தங்களை விடுவிக்குமாறு சொல்கிறாங்க. ஆனால் அதை கூட காதில் வாங்கி கொள்ளாமல் இல்லை நீங்களே தான் அதை செய்யணும்னு மறுபடியும் நிர்பந்திக்கின்றாங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த இடத்துல ஒருத்தர் கூட ஏன் அவங்களுக்காக குரல் கொடுக்கலன்னு எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் ஒருத்தர் 2 பேரை கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, சம்மந்தப்பட்டவங்களே எல்லாம் பேசி சால்வ் பண்ணிட்டாங்கல்ல, அதனால் அந்த இடத்துல எங்களுக்கு பேசுகிறதுக்கு எந்த சந்தர்ப்பமும் அமையலைன்னாங்க. ஆனால் இந்த மிஷினரிகள்லாம் இங்கே வந்து இந்த இடத்துல எவ்வளோ சமூக சீர்திருத்தங்கள் செஞ்சுருக்காங்க. அவங்க குடும்பத்துக்காகவா செஞ்சாங்க? இல்லையே, மற்றவர்களுக்காக செய்தார்கள். சிலர் சொல்லுவாங்க, நான் மற்றவர்களுக்காக நிறைய குரல் கொடுப்பேன், நான் வந்து எப்போவுமே நியாயமாக பேசுவேன், அது யாராக இருந்தாலும் நான் கண்டித்து உணர்த்துவேன் வாங்க. ஆனால் இந்த மாதிரி பொதுவான சபையில் அவங்க கூட இப்போல்லாம் பேசுவதற்கு தயங்குகிறார்கள். ஆனால் இந்த மிஷினரிகள் அப்படி கிடையாது, சமூக சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார்கள். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஜாதி பாகுபாடுகளை நீக்கினார்கள், சமத்துவ குடியிருப்புகளை உருவாக்கினார்கள். ஜாதின்றது வந்து இன்னமும்
அதுவும் வேலை செய்கின்ற இடங்களெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அப்படியே 2 டிவிஷனாக மேல் ஜாதி கீழ் ஜாதி, அதிலே உட்பிரிவுகள், அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துறது, இன்னொரு பிரிவெல்லாம் ஒன்று சேர்ந்துறது. இன்னும் அந்த ஜாதியினுடைய ஆதிக்கம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. நம்ம எவ்வளவோ மறுத்தாலும் ஒரு சில கட்டத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒன்று சேர்ந்து ஒரு ஜாதியினர்லாம் ஒன்றா சேர்ந்துறாங்க, இன்னொரு ஜாதியினர்லாம் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அதனால் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறமா சமத்துவ குடியிருப்புகளை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி குடியிருப்புகளை உண்டாக்கினார்கள். பல்வேறு சமூக சங்கங்களை தோற்றுவித்தார்கள். ஏன்னா ஒரு சங்கம் நம்மளுக்கு இருந்தால் தான் நமக்கான உரிமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா நம்மளால் அந்த இடத்துல ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம அமைதியாக தான் இருக்கணும். அதுக்கப்புறமா இவங்க பார்த்திங்கனாக்கா, இவங்க பிறந்த வருடம் மே மாதம் 23ஆம் தேதி 1894. ஆனால் இவங்க பணி செய்த காலம் 1944. அப்போ அவங்க அமெரிக்காவிலிருந்து கணவன் மனைவியாக இந்தியாவிற்கு, குறிப்பாக தென்னிந்தியாவிற்கு அவங்க ஊழியம் செய்த பொழுது அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, எல்லாத்துலேயும் ஈடுபட்டாங்க. தங்குவதற்கு இடம்க்கு ஒரு ஆசிரமம், கர்த்தரை துதிப்பதற்கு ஒரு இடம், இந்த ஹென்ரிட்டா சிஎஸ்ஐ தேவாலயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு உணவுக்காக ஒரு விவசாயம், ஒரு பண்ணை இங்கே இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே ஒரு ப்ராஜெக்ட்டுன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாக்கா என்ன அடிப்படை தேவைகள் அதை எல்லாத்தையுமே குறிப்பறிந்து அழகாக அவங்க நிறுவனம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இங்கே அவங்க பார்த்திங்கனாக்கா செபஸ்டியன் ஹண்டர் மெமோரியல் சர்ச், இந்த பள்ளி, இந்த ப்ராஜெக்டில் தான் இந்த எல்லாமே அவங்க கொண்டு வந்தார்கள். இந்த தேவலாய்ஸ் பள்ளி பற்றி நம்ம சொல்லணும்னா, இது ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல். அவங்க ஆரம்பித்த பொழுது இது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பள்ளி, நன்றாக செழிப்பாக இருந்தது. ஆனால் இப்போ அங்கே சேர்க்கை குறைந்து கொண்டே வருகிறது. நம்ம அது குறித்து ஜெபம் பண்ணணும். ஏன்னா நம்மளால் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், ஏன்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளின்றப்போ அதை நல்லா நிர்வாகம் பண்ணி நல்ல ஒரு அவுட்புட் கொண்டு வரலாம். ஏன்னா எல்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அரசு பள்ளிகளில் சேர்றதை விட ப்ரைவேட்டில் தான் நிறைய போய் சேர்றாங்க. அது ஏன்னு தெரியாது. ஆனால் நம்மளும் அந்த அளவுக்கு முயற்சி எடுக்கணும். அவங்களுக்கு ஈக்குவலாக எல்லா காரியத்தையும் செய்யணும். அவங்க பீரியடில் அப்படி தான் செஞ்சாங்க. ஹென்ரிட்டா தேவலாஸ் பெண்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இங்கே என்ன பண்ணாங்கன்னா நற்செய்தி பணியை செய்தார்கள். அவங்க என்னென்னா, அந்த எப்படி நம்ம அரசு பள்ளியாக இருந்தாலும் அந்த இடத்துல கூட நற்செய்தியை சொன்னார்கள். அதே மாதிரி இந்த சர்ச்சில் இந்த அவங்க மனைவி ஞாபகார்த்தமாக தான் இந்த இந்த சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு ஹென்ரிட்டா தேவலாய்ஸ் மெமோரியல் சர்ச் என்று பெயர் வைக்கப்பட்டது. அப்போ பாருங்கள், அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதற்காக உழைத்திருந்தா அவங்க நினைவாக ஒரு இடத்துக்கோ இல்லை ஒரு ஊருக்கோ ஒரு அந்த விவசாயத்திற்கோ அவங்க பேரை வைப்பாங்களா? யோசிச்சு பாருங்கள், அவங்களாம் எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வேறு என்னெல்லாம் காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது பார்த்திங்கன்னா, நாங்கள் சின்னதுலலாம் இங்கே எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இப்போ ஒரு இதை பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும் இந்த இடம். அதனால் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே கொஞ்சம் நேரம் செலவு பண்ணிட்டு போவாங்க. அப்போ இந்த இடத்துல இந்த சண்டே ஸ்கூல் கிளாஸஸ்லாம் நடக்கும். அதுக்கப்புறமா வெக்கேஷன் பைபிள் கிளாஸு. நாங்கள்லாம் சிறு வயதில் இருக்கும்பொழுது இந்த இடத்துல நாங்கள் நிறைய நேரங்கள் ஃபுல் டே கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு அமைதியான இடம், ரொம்ப சமாதானமாக இருக்கும். இது வரைக்கும் இங்கே யாரும் வரலன்னா பாருங்கள். அந்த மிஷினரிகள் செய்த அந்த பணியை நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு தன்னலம் இல்லாமல் வேலை செய்தார்கள். தங்களுடைய அனைத்து சொத்துக்களையும் விற்று இங்கே அதற்காக ஊழியம் செய்தார்கள். அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை நம்மளுக்கும் இருக்கணும். மற்றவர்களுக்காக நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்காக குரல் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சீர்திருத்தங்கள் செய்யும் பொழுது அந்த சமூக சீர்திருத்தம்ன்றது ரொம்ப ரிஃபார்ம்டு சர்ச். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சீர்திருத்த சபையிலேருந்து வந்தவர்கள். அப்போ எப்படி ஒரு சீர்திருத்தம் கொண்டு வர்றது லேசுப்பட்ட காரியம் இல்லை, நிறைய எதிர்ப்புகள் இருக்கும். இப்போ நாங்களே வேலை செய்கின்ற இடங்களில் பார்த்திங்கன்னா எங்களுக்கும் ஏதாவது ஒரு காரியத்தை முன்வைக்கும்போது நிறைய எதிர்ப்புகள் இருக்கும். சப்போர்ட் பண்ண ஆளே இருக்காது. ஆனாலும்
எங்களுடைய உரிமைகளை, எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் கண்டிப்பாக முன் வச்சு அது நல்லதாக இருந்தால் கண்டிப்பாக அதுக்காக நாங்கள் கடைசி வரைக்கும் போராடுறோம். அந்த மாதிரி தான் இந்த மிஷினரிகளும் இருந்தாங்க. அவங்கக்கிட்டேருந்து இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். முதலாவதாக அவங்க செஞ்சது வந்து ஒரு அர்ப்பணிப்பு. இதெல்லாம் வந்து அப்போல்லாம் வந்து ரொம்ப காடாக இருந்தது. எந்த அடிப்படை வசதியுமே இல்லாமல் காடுகளாக இருந்த இந்த பகுதிக்கு அவர்கள் வந்தார்கள். அவங்க வந்து செஞ்ச என்னென்ன வேலை முக்கியமாக செஞ்சாங்கன்னா, அதெல்லாம் கர்த்தருடைய வழிநடத்துதல் இல்லாமல் செஞ்சுருக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஜெபத்தினாலேயும் இந்த வேதத்தில் உள்ள வசனத்தின் மூலம் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். அதுக்கப்புறமா அவங்க செய்த காரியங்கள் வந்து இன்னமும் நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த சபை, இந்த சர்ச், இந்த திருச்சபை, ஹென்ரிட்டா மெமோரியல் தேவாலயம் எதிர்க்க வந்து விவசாய நிலம், ஒரு பெரிய நிலமே இருக்குது. அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தில் வந்து ஆசிரமம் இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கனாக்கா ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. ஸோ எல்லா தேவைகளையும் அவர்கள் அறிந்து செயல்பட்டார்கள். எங்கிருந்தோ வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து நம்ம நாட்டில் தென்னிந்தியாவில், அதுவும் குறிப்பாக இந்த காட்பாடி பகுதி, தமிழ்நாட்டில் காட்பாடி பகுதியில் வறுமையால் நிறைந்திருக்கிற இந்த இடத்துல அவங்க மகத்தான ஊழியத்தை செய்தார்கள். அதை நம்ம இப்போ நினைவு கூர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம அந்த காரியத்தை சிறப்பாக செய்யணும். ஜெபத்தோடு முடிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இசப்பா, இதோ ஹென்ரிட்டா தேவலாஸை பற்றி பார்த்தோம் ஆண்டவரே. அவருடைய கணவர் ஜான் ஜேம்ஸ் தேவலாஸ் பற்றி பார்த்தோம் கர்த்தாவே. இந்த வறுமையில் வாழ்ந்த, வறுமை கோட்டிற்கும் கீழிருந்த, பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள இந்த கசம் பகுதியில் அந்த மக்களின் தேவையை அறிந்து ஒரு திருச்சபையையும், அதற்கப்புறம் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஒரு ஒரு பண்ணையையும், ஒரு விவசாய நிலத்தையும் ஆசிரமத்தையும் நிர்வாகம் பண்ணினார்கள் ஏசப்பா. அதே போல் நாங்களும் எங்களுடைய மக்களுக்காக, இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்காக, உம்முடைய ஜனங்களுக்காக இந்த நற்செய்தி சொல்ல எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தி எங்களை நாங்களே ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா, எல்லா காரியத்திலும் எங்களோடு இருந்து இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும் கர்த்தாவே. அவர்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் ஏசப்பா வெற்றியை காண கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.